இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 25, 2025 25/7/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் மாலை 4 மணி 1 நிமிடம் வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி இரவு 11 மணி 24 நிமிடம் வரை, அதன் பிறகு த்விதியை திதி. யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வளர்பிறை பிரதமை திதிங்கிறதுனால இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாய் வழி உறவுகளின் ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொத்து சம்பந்தமாக அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாகவும் இன்று வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரிஷப ராசி. மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இந்த தந்தையின் உதவியை கொண்டு தம்பி தங்கைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பணபல வரவில் இருந்த தடைகள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வேலை விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் முயற்சிகளும் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனால் எந்த ஒரு அலைச்சலும் உங்களை பாதிக்காது, உங்களை சோர்வடைய செய்யாது. முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்படக்கூடிய வகையில் இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. அதனால் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் புதன் சூரியன் கிரக சேர்க்கை குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷத்திற்கு அடிகோலக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க, கொஞ்சம் முன்கோபம் அடைவீர்கள். யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழுந்து அவங்கள எதிரியாக பாவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்துக்கு உண்டான முதலீட்டுக்கான கடன் உதவிகள் கிடைக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு குடும்பத்தினரின் திருமண விஷயத்தில், உங்களுடைய திருமண விஷயத்தில் குடும்பத்தினரின் அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவங்களால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பேச வேண்டியது இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்களுடைய தவறுகளை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையில் உஷ்ணத்தை கூட்டினீங்கன்னா தேவையில்லாமல் எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் மற்றும் விரையாதிபதி புதன் கூடவே சூரியனும் இருக்கார். இதனால் உங்களுடைய எந்த ஒரு தவறும் உங்களுக்கு பெருசுபடுத்தப்படும். அதனால் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவார். அலுவலக ரீதியாக உங்களுக்கு தேவையான பண முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆனால் உங்களுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்களில் காட்டமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறது, இல்லை கடன் வாங்குறது, பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுலாம் இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய நண்பர்களிடம் கடன் வாங்குவதற்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாய பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்ககிட்ட புலம்புவாங்க. நீங்கள் அவங்களுடைய கதையை கேட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய கடந்த கால ஆரோக்கிய சங்கடம் மீண்டும் தலைதூக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் குழந்தைகளுடைய தேவைக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளுடைய தேவையை நினைத்து மன வருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். ஒன்றா குடும்ப தேவைகளுக்கான செலவுகள், இல்லை குழந்தைகளுக்கான செலவுகள், இல்லை உங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது உங்களுடைய சர்வன் மெய்டு, தோட்டக்காரரு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்காகவே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களால உங்களுக்கு பணவரியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக கையிருப்புகள் கரையக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பணம் தண்ணியாக செலவாகுதே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் ஒன்றா உங்கள் குடும்பத்தாராக இருப்பாங்க, இல்லாட்டி உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணவரியம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியம் பற்றிய கவலை மன வருத்தத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் செலவுகளை பற்றி பேசி சங்கடப்படுத்துவாங்க. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் பேசுகிறத பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கன்னி ராசி, லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதாவது நீங்கள் வேலை விஷயமா அரசாங்கத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி அல்லது ஏற்கனவே எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கி நற்பலன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனை வெளிப்படுத்துகின்ற யோகமான நாள். உங்கள் கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதுநாள் வரைக்கும் எதிர்மறையாக செயல்பட்டவர்களை இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சிறப்பான நாள்.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். வியாபாரிகளுக்கு இந்த சூழ்நிலை இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்க பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் அதே சமயம் சில தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைச்சிங்கன்னா கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தேவை என்னவோ வெளிநாட்டுக்கு போகிறது மட்டும்தான். அதை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் விரையாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். அதே மாதிரி ஜாயினிங் லெட்டர் வரும். அது மட்டும் இல்லை, வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மூலமாக உங்களுக்கு வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அடுத்தவர்களின் தவறுகளை சமயோஜிதமாக திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு வார்த்தை சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசினவங்கள்லாம் தங்களுடைய தவறை உணர்வதற்கு திருத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பமான பேச்சுக்களும் குதர்க்கமான பேச்சுக்களும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் மாறக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அடுத்தவர்களிடம் காரியம் சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி பித்ருகாரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் சில நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நேத்திக்கு தந்தையுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக ஒரு கவலை இருக்கும். இன்றைக்கி தந்தை வழியில் ஒரு நற்செய்தி காத்துன்னு இருக்கு. அது உங்களுக்கு மன நிறைவை தரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் இதுவரை இருந்து வந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கையிருப்புகள் கரைவதற்கு சூழ்நிலை இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மன நிறைவு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் வழியில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், உங்களுடைய குழந்தைகள் பேரில் சொத்து சேர்ப்பதற்குண்டான முயற்சிகள் ஆகட்டும், எந்த முயற்சியிலும் வெற்றி அடைவீர்கள். இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அறிவு திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரம் செழிப்படையும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட இருக்கிறவங்களே தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. குறிப்பாக இன்றைக்கி தம்பி தங்கைகள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. அதாவது நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆனீங்கன்னா தேவையில்லாமல் கெட்ட பெயர் உங்களுக்கு தான் வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தம்பி தங்கைகளின் தேவைகளுக்காக உங்கள்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தாங்கன்னா அதை இன்றைக்கி உங்களால் பண்ண முடியாது. தாயாரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாததுனால இன்றைக்கி அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது வாங்கின கடன் அடைக்க முடியலன்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். யார் பேசினாலும் சரி, நீங்கள் பேசுறது ஆப்போசிட்டாக இருக்கும். இல்லை, நீங்கள் பேசுறதுக்கு எல்லாரும் ஆப்போசிட்டாக பேசுறதுனால பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்களோ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. இன்று நட்புக்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை ஓரளவுக்கு மனசுக்கு லேசாகக்கூடிய வகையில் நற்செய்திகளை கொடுப்பார்கள். அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சு வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதாவது பெட் டாக்ஸ், இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு ரீதியாக செயல்படுவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சலிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யார்கிட்டையாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணாலோ இல்லை வேலை விஷயமா ட்ரை பண்ணாலோ அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதாவது உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் திருமண நிச்சயதார்த்தமோ அல்லது பெண் பார்க்கும் படலத்தில் முன்னேற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதுவும் சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்தில். அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருக்கீங்க, குடும்ப உறுப்பினர்கள்ட்டையோ அல்லது உங்களுடைய தொழில்முறை நண்பர்களிடமோ அல்லது உங்களுடைய எதிர்மறை பலன்கள் தரக்கூடிய நட்புகளிடமோ கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி வியாபார விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இரட்டிப்பு முதலீட்டை அதிகப்படுத்துவதற்கு இரட்டிப்பு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகளை குறைத்தால் சேமிப்புகளை அதிகப்படுத்தலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக, அதாவது உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக கடன் கொடுக்குற மாதிரியோ இல்லை நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரியோ இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைக்காகவும் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. அதனால் அப்படி சப்போஸ் தேவை இல்லை அப்படின்னா கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்கள் வியாபார விஷயமா நீங்கள் புதுசாக சில அனுபவங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தொழில் வியாபார விஷயமா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேல் படிப்பு முடிக்க முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அது சம்பந்தமான நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் சூரியன் புதனோடு சேர்ந்து இது உங்களுடைய குழந்தைகளின் அனுபவங்களை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு லீகலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் லாபம் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும், பண வருமானத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். மொத்தத்தில் இன்றைக்கி எந்த இடத்துல முதலீடு பண்ணாலும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் அறிவுபூர்வமான சிந்தனை பெருமிதத்தை ஏற்படுத்தும்.
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மணி சார்ந்த பணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதுவும் குறிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறவராக இருந்தால் உங்களுக்கு இந்த வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமாக உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைச்சு கொள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக அல்லது நிலம் சார்ந்த விஷயமாக, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயமாக முன்னோர்கள் அல்லது மூத்த சகோதரர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அவங்க ஓவர்டியூ அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதனால் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பண தேவைகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக சிலருக்கு புதிய நபர்களிடமோ அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்திலோ கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.